கர்த்தருடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மைகளையும் பலனையும் கிருபைகளையும் தந்து ஆச்சரியமாய் நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே தேவ சமூகத்திலே அமர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய வேண்டிய பலனுக்காகவும் தேவனுடைய நடத்துதலுக்காகவும் அமர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். 40 நாட்கள் முடிந்த பிறகு அவர் அந்த பலனடைந்த ஆவியின் பலனடைந்தவராய் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் இன்னொரு விதத்திலே அவரை நடத்துவதை நாம் காண முடிகிறது. அவர் நம்முடைய வாழ்விலும் இப்படித்தான் ஆவியானவர் கிரியை நடப்பிக்கிறார். இயேசுவானவர் உபவாசம் பண்ணி அந்த பலத்தோடு நேரடியாக ஊழிய களத்திலே கொண்டு அவரை நிறுத்தி அங்கே பயங்கரமான கிரியைகளை நடப்பிக்க அங்கே துணியாதபடி அவர் வனாந்திரத்திற்கு நேராக நடத்தப்படுவதை காண முடிகிறது. காரணம் என்ன? இன்னும் ஆண்டவருடைய அந்த பலனை பெற்றிருக்கிறோம் என்பது முதலாவது நிரூபிக்கப்பட வேண்டியது. சத்துருவின் மேல் அந்த பலனை நிரூபித்து சத்துருவின் மேல் ஜெயம் பெற்று சத்துருவினுடைய கரத்தில் இருக்கிற அந்த விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களை தேவனிடமாய் கொண்டு வர வேண்டிய அந்த கட்டாயத்தின் உண்மையை சொல்லிக் கொடுக்கும்படிக்கு அந்த சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கத்தக்கதாக அந்த உபவாசத்தின் வல்லமையும் தேவ கிருபைகளையும் பெற்றிருக்கிற அவர் சத்துருவின் மேல் முதலாவது ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக வனாந்திரத்திற்கு நேராக ஆவியானவராலே கொண்டு போகப்படுவதை நாம் இங்கே வாசித்து அறிகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய ஆண்டவரோடு கூட உள்ள உபவாசங்களும் நெருக்கமாகும் பொழுது அதிகமாகும் பொழுது ஆவியானவர் நேரடியாக நம்மை அற்புதங்களுக்குள் கொண்டு செல்லுவதில்லை. நேரடியாக நம்மை அவருடைய சித்தத்தை செய்ய பயன்படுதலுக்கு கொண்டு செல்லுவதில்லை. ஆமென். முதலாவது நமக்கு புரியாத நமக்கு கடினமாய் தோன்றுகிற வனாந்திரம் போன்ற பகுதிகளிலே கொண்டு செல்லுவார். காரணம், அங்கே முதலாவது நாம் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் முதலாவது ஜெயம் எடுக்க வேண்டியது சத்துருவின் மேல் ஒரு ஜெயம் நமக்கு அவசியம். அந்த சத்துருவின் மேல் ஜெயம் எடுத்தால் மற்ற காரியங்கள் எல்லாம் சுலபமாகிவிடும். இதை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்திற்கு நேராக கொண்டு செல்லுகிறார். நம்முடைய வாழ்விலும் அப்படித்தான். ஜெபங்கள் கூட கூட அற்புதத்தை நேரடியாய், ரெண்டாவது அற்புதம், முதலாவது சத்துருவின் மேல் நம்முடைய நன்மைகளையும் நம்முடைய ஆசீர்வாதங்களையும் நம்முடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் கெடுத்து வைத்திருக்கிற சத்துருவின் மேல் முதலாவது ஜெயம் எடுத்த பின்புதான் நேரடியாக அற்புதத்துக்குள் நம்மை கத்த நடத்தி செல்லுவார், நம்மை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அதுபடி முதல்லையே நாம் தோற்று போவோம் என்றால், ஆவியானவர் என்ன இப்படி நடத்துகிறார் என்று தயங்குவோம் என்றால், இரண்டாவது வரப்போகிற அற்புதங்கள் நமக்கு தாமதமாகி கொண்டே இருக்கும். அதுபடினாலே ஆவியானவர் ஜெபிக்கிற நம்மை அவருடைய சித்தத்தின்படி சத்துருவின் மேல் ஜெயமெடுக்க வனாந்திரம் போன்ற திசைகளிலே நம்மை கொண்டு சொல்லும்போது குறைவான தளர்வான இல்லாமையே அல்லது வருத்தங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வனாந்திரம் போன்ற அனுபவங்களை கொண்டு சொல்லும் பொழுது நாம் ஆவியானவராலே நடத்தப்படுகிறோம் என்பதை உணர்ந்து பொறுமையோடு சத்துருவை ஜெயித்து அற்புதங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள தேவையான கிருபைகளை இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தது போல நமக்கும் தந்து நம்மையும் ஆண்டவருக்கென்று சத்துருவின் மேல் ஜெயமெடுத்து நன்மைகளை சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்களாய், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி கொள்ளுகிறவர்களாய் நம்மையும் பலப்படுத்தி பயன்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்கள் ஜெபிக்கிற
அன்று அதிகமாய் ஜெபிக்கிற காரியங்களிலே அற்புதத்தை எங்கள் கண்கள் எதிர்பார்க்கிறது அப்பா. ஆனால் அற்புதத்தை விட அற்புதத்தை தடுத்து நிறுத்துகிற, அற்புதத்தை வரவிடாமல் தடுக்கிற சத்துருவின் மேல் முதலாவது ஜெயம். அந்த ஜெயத்திற்கு ஆரம்பத்திலே ஒரு ஜெபம், தொடர் ஜெபம், தொடர்ச்சியாக ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள், உபவாசித்து ஜெபித்திருக்கிற காரியங்களிலே ஜெபம் முடிந்து வனாந்திரத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறீர். வனாந்திர அனுபவத்திற்கு நேராய் கொண்டு செல்லுகிறீர். ஆவியானவருடைய இந்த நடத்துதலை புரிந்து கொண்டு நாங்கள் முதலாவது சத்துருவின் மேல் ஜெயம் பெற்றவர்களாய் தேவனுடைய அற்புதத்தை சொந்தமாக்கி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிற அந்த பாதையிலே எந்த தடுமாற்றம் இல்லாமல் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கிருபையினாலும் பலத்தினாலும் இடைகட்டும் எங்களையும் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாய் நிறுத்தும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.